மரணத்தில் பிறக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்க தாய் வயிற்றில் பிறந்து அந்த கருவில் வளர்ந்து அவங்க பிறந்து அந்த உச்ச வளர்ச்சி, அதாவது அந்த உச்ச வளர்ச்சி அடையிற வரைக்கும் அவங்களுக்கு படிப்புலேயோ உடல் ஆரோக்கியத்திலையோ எந்த குறை இல்லாமல் நல்லபடியாக வளருவாங்க. ஆனால் கல்யாணங்கிற விஷயத்தை எடுத்தால் மட்டும்தான், திருமணங்கிற விஷயத்தை எடுத்தால் மட்டும்தான் அவங்க மனசில் அந்த ஒரு திருமணத்தால் இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ, வாழ்க்கை நல்லா இருக்குமா, வரவன் நல்லவங்களாக இருப்பாங்களா, அல்லது வரக்கூடிய பெண் வரன் சரியில்லாமல் இருக்குமா, அல்லது வரக்கூடிய ஆண் வரன் சரியில்லாமல் இருக்குமா அப்படின்ட்டு அவங்களுக்கு பல விதத்தில் அந்த திருமண வாழ்க்கைங்கிற அந்த யோகத்தையே அதை பற்றி நினைக்கவே வைக்காது. அதை மீறி அவங்களுக்கு அந்த திருமணத்தை நடத்தி வச்சாலும் அவங்களுக்கு அதை தடைப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க. குறிப்பாக இது பார்த்திங்கன்னா 35லேருந்து 40க்குள்ளேயோ அதிகமான தாக்கத்தை எதிர்நோக்குது. இதை ஒரு சன்னியாசி கலந்த ஒரு குரல் கூட சொல்லலாம். அந்த மாதிரி இது அவங்களுடைய பூர்வீக வகையில் ஏற்படக்கூடிய ஒரு மாங்கல்ய ஒரு கர்மத்தாலேயோ அல்லது மாங்கல்ய சார்ந்த ஒரு குற்றத்தாலேயோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குறை ஏற்படுது. சரிங்களா? அதே மாதிரி 40 வயசுக்கு மேலே அவங்க மீண்டும் திருமணம் செய்யலாம் அப்படின்ட்டு அந்த மனசு அவங்களுக்கு தோன்றப்ப நிலையான வாழ்க்கை அமையாமல் போடுறது. அதே மாதிரி அந்த வரனை ஏற்றுக்கிட்டாலும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அதில் பல விதங்களை சங்கடத்தை ஏற்படுத்தி பிரச்சனைகளை ஏற்படுத்தி மறுபடியும் அந்த தாரம் நிலைக்காமல் இருக்கிறது. இந்த மாதிரி கரும வினைகள் அதிகமான சூழ்ந்தவங்க நிறைய விதத்தில் இருக்கிறாங்க. அது இன்னும் ராசி இந்த நட்சத்திரம் சொல்ல முடியாது. ஏன்னா 12 ராசிக்காரங்களும் சரி, அதில் உண்டான 27 நட்சத்திரக்காரரும் சரி, அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் தாக்கங்கள் ஏற்படுது. இது அவங்கவுங்களுடைய குடும்ப அமைப்பில் இருக்கக்கூடிய கரும வினைக்கு அவங்களுடைய ஜனத்தில் எழுதப்பட்ட அவங்களுடைய கிரகச்சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதை பற்றி அவங்கவுங்களுடைய பிறந்த நேரத்தை அல்லது அவங்க பிறந்த வருஷத்தை நீங்கள் எனக்கு அனுப்புனீங்களா, அதுக்கு உண்டான பலன்கள் துல்லியமாக சொல்லப்படும். அந்த பலன்கள் அறிஞ்சு அதுக்கு தகுந்த கல்யாண வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் அவங்க தெளிவான ஒரு நேரங்காலத்தை அமைச்சிக்கிறது நல்லது. குறிப்பாக ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். சரிங்களா? குறிப்பாக 12 ராசிக்காரங்களும் சார்ந்தவங்க எல்லோரும் நான் சொல்ல கிடையாது. அவங்களுக்கு உண்டான சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அவங்களுடைய கிரகத்துக்கு ஏற்றாற்போல் சில கல்யாணம் ஏற்பாடு நடந்து அதில் தடைப்பட்டு நிற்கிறவங்க, திருமணம் செஞ்சு மறுபடியும் அதில் டைவர்ஸ் ஆனவங்க, பிரிஞ்சவங்க, மறுமணம் செஞ்சும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க, அல்லது நான் ஒரு திருமணம் செஞ்சேன் 2 திருமணம் செஞ்சேன் ஆனால் எந்த ஒரு திருமணமே எனக்கு நிலையில்லாமல் போச்சு, அதனால் எனக்கு அடுத்த கட்ட மாதம் ஒரு ஆண் துணையோ ஒரு பெண் துணையோ ஏற்படுமா அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயோ அல்லது அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிக்கிறத பற்றி தெரிய நினச்சிங்களா, நீங்கள் எனக்கு கால் செய்யுங்க. உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பலனும் சொல்லப்படும். பிறந்த வருஷம், பிறந்த நேரம்